மாகாணம் கண்டி மாவட்டம் மடவளை தேர்தல் தொகுதி மடவளை கல்வீட்டில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அல் ஃபதஹ் குர்ஆன் மற்றும் ஹிஃபுல் மதரசாவின் மாணவர் மன்றத்தை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவதாக கிராத் ஓத கேட்கலாம். அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மாணவர்களாகிய எம் லுக்மான் எம்.எஃப். அப்துல்லா ஆகியோரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதீ அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளன் நேரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, உமது நெஞ்சு உமக்காக நாம் விரிவாக்கவில்லையா? மேலும் உமது சுமையை உம்மை விட்டும் நாம் இறக்கிவிட்டோம். அச்சுமையான எத்தகையதென்றால் உமது முதுகை முறித்து உமக்கு கொள்வதிட்டது. உமது நினைவை கீர்த்தியை உமக்காக நாமே உயர்த்தினோம். ஆகவே நிச்சயமாக கஷ்டத்திலே வசலாம். பிரார்த்தனையை வழங்கி சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அதனை வழங்குவதற்காக இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் எம்.ஜே. ஹாஷிர் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவில் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்றத்தில் இம்மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இம்மாணவர் மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது குர்ஆன் மதரசாவில் முஅல்லிம் முஅல்லிமா உட்பட சக மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவில் நடைபெற்று வரும் மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளில் இம்மாதம் நடைபெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் செய்து முடிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை இதனாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய பெற்றோர் மற்றும் நலன் விரும்பிகளை அனைவரையும் அன்போடு வரவேற்று கொண்டு எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து எமக்கு ஒத்துழைப்புக்குமாறு எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசா மென்மேலும் வளர்ச்சியடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வேதம் அருளப் பெற்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அதில் அவர் நோன்பு நோட்கவும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள். ரமலான் மாதத்தில் சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நற்கூலை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குபவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு ரமலான் மாதத்தில் ஏன் பல்வேறு சிறப்புகளை வழங்கியுள்ளான் தெரியுமா? ரமலான் மாதம் வறண்ட பாலை நிலத்தில் காணப்படும் பசுந்தரை போன்றது. ரமலான் மாதம் வறட்சி காலத்தில் ஆகப்படும் மதுரமான நீர்ச்சுனை போன்றது. ரமலான் மாதம் வறுமையில் வாரும் மனிதர்களுக்கு கிடைக்கும் புதையல் போன்றது. ரமலான் மாதம் பசித்தவரின் முன்னிலையில் வைக்கப்படும் உணவு தட்டு போன்றது. இவ்வாறான அரிய சந்தர்ப்பங்களை துஷ்பிரயோகம்
செய்ய முடியுமா? சகோதரர்களே, ரமலானை பொதுப்போக்காக கழிக்கின்றவன் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக கணிக்கப்படுகின்றான். மாயில் இப்னு ஃபலீல் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார், சஹாபாக்கள் ரமலானை வேண்டி 6 மாதங்கள் பிரார்த்திப்பார்கள். அடுத்த 5 மாதங்களும் ரமலானை ஏற்றுக் கொள்ளும்படி பிரார்த்திப்பார்கள். எனவே சகோதரர்களை, நாம் ரமலானை உச்ச அளவில் பயன்படுத்தி இம்மை மறுமை பயன்களை பெற்றிடுவோம். நன்றி. வசலாம். ரமலான் பற்றிய ஒரு உரையை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ரமலான் பற்றிய ஒரு கவிதை, அதனை வழங்குவதற்காக சகோதரர் எம்என் அப்துல் மூசி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள தூய்மையோடு ஒரு மாதம் தனித்திருந்தேன். உள்ள தூய்மையோடு ஒரு மாதம் தனித்திருந்தேன். அல்லாஹ்வின் பெயரறிய அனுதினமும் துதித்திருந்தேன். ஏழையின் பசியறிய எல்லோரும் பசித்திருந்தேன். கொண்டாடும் ரமலானை வாழ்த்துகிறேன், சிறப்பறிந்தேன். உதிரம் காயும் முன்னே ஊதியத்தை கொடி என்றான். உதிரம் காயும் முன்னே ஊதியத்தை கொடி என்றான். அன்பே உலகத்தின் ஆட்கள் மிக ஆயுதம் என்றான். வணங்காசி இருந்தாலும் பசி அறிந்து தொழு என்றான். வஸ்ஸலாம். ரமலான் பற்றிய ஒரு கவிதையை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக இஸ்லாத்தின் திறவுகோல் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை கூறுவதற்காக சகோதரி MFF ரிஃபாதா அவர்களை அழைக்கிறோம். காதுக்கு இனிமையான ஒரு பாடலை கூறுவதற்காக சகோதரிகளான MN ஆசியா, BM ஹுதா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகுள்ள ஃபாத்திமா, எங்கள் அன்னை ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரின் பொன்மகள் ஃபாத்திமா, அலியாரின் துணைவியார் எங்கள் அன்னை ஃபாத்திமா. அழகுள்ள ஃபாத்திமா, எங்கள் அன்னை ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரின் பொன்மகள் ஃபாத்திமா, அலியாரின் துணைவியார் எங்கள் அன்னை ஃபாத்திமா. சன்மார்க்கம் எனும் சோலையின் மலரை ஃபாத்திமா, முத்து ரசூலின் இன்னுயிரின் நிழலை ஃபாத்திமா. சன்மார்க்கம் எனும் சோலையின் மலரை ஃபாத்திமா, முத்து ரசூலின் இன்னுயிரின் நிழலை ஃபாத்திமா. தகமான பெண்மணி, அந்த சுவனத்தின் ராணி, நட்சத்திர பூக்களாய் நகை மலரும் கண்மணி. அழகுள்ள ஃபாத்திமா, எங்கள் அன்னை ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரின் பொன்மகள் ஃபாத்திமா, அலியாரின் துணைவியார் எங்கள் அன்னை ஃபாத்திமா. அன்றாட்கடமை தொழுகையிலே தொடங்கும் ஃபாத்திமா, எல்லாருக்கும் உதவும் இயற்கையின் கருணை ஃபாத்திமா. அன்றாட்கடமை தொழுகையிலே தொடங்கும் ஃபாத்திமா, எல்லாருக்கும் உதவும் இயற்கையின் கருணை ஃபாத்திமா. இறைவேத தேன்மொழி, இவர் பேசும் தேன்மொழி, இவர் வாழ்ந்த வாழ்க்கையே எல்லோருக்கும் நல்வழி. அழகுள்ள ஃபாத்திமா, எங்கள் அன்னை ஃபாத்திமா, அல்லாஹ்வின் தூதரின் பொன்மகள் ஃபாத்திமா, அலியாரின் துணைவியார் எங்கள் அன்னை ஃபாத்திமா. வஸ்ஸலாம். அழகான ஒரு பாடலை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
அடுத்த நிகழ்வாக முதலாம் கலிமாவை கூறுவதற்காக சகோதரன் எஃப்ஆர் யூசுப் அவர்களை அழைக்கின்றோம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாம் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. வணக்கத்து தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு நாயன் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார். வஸலாம். முதலாம் கலிமாவை வழங்கிச் சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக இரண்டாம் கலிமாவை கூறுவதற்காக சகோதரன் ஜே உமேர் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதோர் இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய திருத்தூதர்மாக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். வஸ்ஸலாம். இரண்டாம் கலிமாவை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக மூன்றாம் கலிமாவை கூறுவதற்காக சகோதரன் MFM ஹம்தி அவர்களை அழைக்கின்றோம். Assalamu alaikum for everybody. Third kalima tamjid. Subhanallahi walhamdulillahi wala ilaha illallah wallahu akbar wala hawla wala quwwata illa billahil aliyyil azim. Glory be to Allah and all praise be to Allah. There is none worthy of worship except Allah, and Allah is the greatest. There is no might except from Allah, the exalted, the great one. Salam. கலிமாவை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு அழகான இஸ்லாமிய கீதம், அதனை வழங்குவதற்காக சகோதரன் எஸ் உகாஷா அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். வகிமலை செழித்த நிலம், சலப்புகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம். நஸரும் மினல்லாஹி வஃபாத்து கரீபுன். கொலை வெறியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றுதான். குலமாகும் குருதியிலும் ஈமானின் உறுதி கொண்டோம். மங்கையரின் மலலைகளின் மலை போன்ற துணிவு கண்டோம். தூபானுல் அக்குசானி காசாவின் கம்பீரம். சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம். இறை தூது விதையான வகியின் தேசம் நீ. ஈமானின் ஜுவநாதம் ஒளி திரும்பது களம். பிலஸ்தீனுன் விடியலுக்காய்
சருகாகும் மலர்கள் நாம் சியோனீச சிறையில் நீ உன்னை மீட்கும் அபபீல்கள் சூழனத்தின் தொண்டு நிலம் பலஸ்தீனம் கொத்து கொத்தாய் கொண்டு மலை சுகதா பூமி இஸ்ராவின் அடையாளம் நபிமார்கள் பூர்வீகம். வஸ்ஸலாம். அழகான ஒரு இஸ்லாமிய கீதத்தை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக சுன்னத்துகளை பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை கூறுவதற்காக சகோதரன் எஸ் தயான் அவர்கள் அழைக்கிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துகளை பின்பற்றுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எங்கள் வழிக்கு மாற்றமான ஒரு செயலை யார் செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகும். நூல் முஸ்லிம். வஸலாம். ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக உடல் உறுப்புகள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை கூறுவதற்காக சகோதரி டி.ஆர். ஹயா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடல் உறுப்புகள் தலை, ரஸுன் நெஞ்சு, சதுருன் வயிறு, பத்னுன் கால், ரிஜலுன் முடி, ஷஅருன் கண், ஐனுன் மூக்கு, அன்ஃபுன் காது, உதுனுன் வாய், ஃபமுன் கை, யதுன் பல், சின்னுன் நாக்கு, லிசான். வஸ்ஸலாம். உடல் உறுப்புகள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக தொழுகை பற்றிய உரை, அதனை வழங்குவதற்காக சகோதரன் எம்.என். அர்ஹம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையின் சிறப்புகள். தொழுகை இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றாகும். தொழுகை இஸ்லாத்தின் தூண். தொழுகை முஃமினின் ஒளியாகும். தொழுகை சிறந்த ஷஹீத் ஆகும். தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல் ஆகும். அஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக 5ஆம் கலிமாவை பொருளுடன் கூறுவதற்காக சகோதரி எம்.எஸ். திக்ரா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5ஆம் கலிமா ரப்துல் குஃபுர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஹ்லமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபரஹ்து அன் குல்லி தீனில் சிவா தீனில் இஸ்லாம் وأسلمت وآمنت وأقول لا إله إلا الله محمد رسول الله. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் நிலையில் உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைவற்றை நன்கு அறிந்தவன். நான் பாவங்களான அதரை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தை தவிர மற்றெல்லா மார்க்கங்களை விட்டும்
நான் நீங்கிவிட்டேன், நான் ஈமான் கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நான் கூறினேன். வஸ்ஸலாம். கலிமாவை பொருளுடன் வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதானுக்கு பதில் கூறுவோம் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை கூறுவதற்காக சகோதரர் MSM ஷசாட் அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும். அதானுக்கு பதில் கூறுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சமீதுமும் நிதாஅ ஃபக்ரும் இஸ்லாமா யகுல் வஸே. நீங்கள் அதானை கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். நூல் புகாரி. அதானுக்கு பதில் கூறுவோம் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக தஜ்வீத் விளக்கம். அதனை வழங்குவதற்காக சகோதரிகளான MN ஹைதா, MNF யும்னா ஆகியோரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகூன் செய்யப்பட்ட நூனின் சட்டம். இல்ஹார். இல்ஹார் என்றால் வெளியாக்குதல். இதன் எழுத்துக்கள் 6. அவையாவன ஹம்ஸா, ஹா, ஐன், ஹா, ஒயின், ஹா. இதன் விவரம். இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின் வருமேயானால் அந்த நூனின் உச்சரிப்பை எந்த மற்றுமின்றி பூர்த்தியாக வெளியாக்கி ஓத வேண்டும். உதாரணம், மின் அல்ஃபி. இத்காம். இத்காம் என்றால் இணைத்தல். இதன் எழுத்துக்கள் 6. அவையாவன யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இத்காம் என்பது சுகூன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பை அடுத்து வரும் மேலே கூறப்பட்ட எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்றாக மாற்றி இணைத்து ஓத வேண்டும். இத்காம் 2 வகைப்படும். அவையாவன இத்காம் பிகுன்னா, இத்காம் பிலா குன்னா. இத்காம் பிகுன்னா என்றால் குன்னாவுடன் இணைப்பதாகும். இதன் எழுத்துக்கள் 4. அவையாவன யா, வாவ், மீம், நூன். இதன் விவரம். ஒரு சொல்லின் கடைசியில் சுகூன் செய்யப்பட்ட நூன் இடம்பெற்று அதற்கு பின்னால் வரும் அடுத்த சொல்லின் ஆரம்பத்தில் இத்காம் பிகுன்னாவின் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வருமேயானால் அந்த சுகூன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பை அடுத்து வரும் எழுத்தாக மாற்றி இணைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். உதாரணம், وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ. இத்காம் பிலா குன்னா. இத்காம் பிலா குன்னா என்றால் குன்னா இன்றி இணைப்பதாகும். இதன் எழுத்துக்கள் 2. அவையாவன லாம், ரா. இதன் விவரம். ஒரு சொல்லின் கடைசியில் சுகூன் செய்யப்பட்ட நூன் இடம்பெற்று அதற்கு பின்னால் வரும் அடுத்த சொல்லின் ஆரம்பத்தில் இத்காம் பிலா குன்னாவின் 2 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வருமேயானால் அந்த சுகூன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பை அடுத்து வரும் எழுத்தாக மாற்றி இணைத்து குன்னா இன்றி ஓத வேண்டும். உதாரணம், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இக்லாப். இக்லாப் என்றால் பிரட்டுதல். இதன் எழுத்து 1. அது பா. இதன் விவரம். பா எனும் இக்லாபுடைய எழுத்து சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் வருமையானால் அந்த நூனை மீமாக மாற்றி உன்னாவுடன் ஓத வேண்டும். உதாரணம், கல்லா லயும்பதன்ன. இஹ்ஃபா. இஹ்ஃபா என்றால் மறைத்தல். இதன் எழுத்துக்கள் 15. த, ச, ஜீம், தால், ஜால், ஜ, சீன், ஷீன், சாது, லாது, த, ல, ஃப, கஃப், கஃப். இதன் விவரம். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று சுகூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் வருமையானால் அந்த நூனுடைய உச்சரிப்பை மறைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும். உதாரணம், وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ
فأما من ثقلت موازينه தஜ்வீத் விளக்கத்தை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக மிருகங்கள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை கூறுவதற்காக சகோதரி எம்.ஆர். அலிசா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமுக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிருகங்கள்: மாடு, பக்கரத்துன் குதிரை, சானுன் ஆடு, ஷாத்துன் நாய், கல்புன் சிங்கம், அசதுன் குரங்கு, கிர்துன் எலி, ஃபஹ்ருன் யானை, ஃபீலுன் அணில், சிஞ்சாபுன் பூனை, கித்துன் ஒட்டகம், ஜமலுன் மான், வதாலத்துன். வசலாம். அரபு சொற்களை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக உலுவின் சிறப்பு என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை கூறுவதற்காக சகோதரர் எம்.என். உஸ்மான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலுவின் சிறப்பு: கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்லுஹுல் ஹிலியத்து மின் ஹைஸு யப்லுஹுல் வலூ. உழுவுடைய நிறமினுடைய உறுப்புகளில் தூரப்படுகிறதோடு சற்று பிராசம் இருக்கும். முஸ்லிம். வசலாம். உலுவின் சிறப்பு என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ரமலான் பற்றிய ஒரு உரை, அதனை வழங்குவதற்காக சகோதரர் எம்.ஆர். ஹூத் அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். The month of Ramadan is one of the most important month in Islamic calendar. It is the month of dedicating ourselves to worship of Allah. This is done through fasting on the daytime, praying on the night time, being extra generous by giving and sharing what we have of food and money. ரமலான் பற்றிய ஒரு உரை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக பர்லான தொழுகையை விடக்கூடாது என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை கூறுவதற்காக சகோதரர் எம்.பி. ஃபஹ்மி அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்லான தொழுகையை விடக்கூடாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அசல் தொழுகையை விட்டு விடுகின்றால் அவருடைய அமல் அழிந்து விடுகிறது. நூல் புகாரி. வசலாம். பர்லான தொழுகையை விடக்கூடாது என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்காக சகோதரன் பி.எம். ஹம்தி அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள்: சுத்தமான விரிப்பு, சுஃப்ரா விரித்தல், கைகளை கழுவுதல், சுன்னத்தான முறைப்படி உட்கார்தல், சாப்பிட முன் பிஸ்மில்லாஹ் சொல்லுதல், வலது கையால் சாப்பிடுதல், தனது பக்கத்தில் இருப்பதை சாப்பிடுதல், சாப்பிட முன் சாப்பிடுவதன் ஒழுக்கங்களை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதற்கு முன்னாலும் பின்னாலும் ஓத வேண்டிய துஆவை கூறுவதற்காக சகோதரி டி.என்.எஃப். நஜிலா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட முன் ஓதும் துஆ: பிஸ்மில்லா, அல்லாஹ்வை பெயரால் சாப்பிடுகிறேன். சாப்பிட முன் ஓதும் துஆ மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி வஹு. இதன் ஆரம்பத்திலும் இதன் கடைசியிலும் அல்லாஹ்வை பெயரால் சாப்பிடுகிறேன். சாப்பிட்ட பின் ஓதும் துஆ: அல்ஹம்துலில்லாஹில்லதி
அத்தமனா வசகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து அருந்து இது எங்களுக்கு முஸ்லிமாக்கி அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். வசலாம். துஆக்களை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக மரக்கறி வகைகள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை கூறுவதற்காக சகோதரி MAF அஷ்ஃபா அவர்கள் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரக்கறி வகைகள்: வெங்காயம், பசலுன், வெள்ளைப்பூடு, சூமுன், கோவா, குறும்புன், கத்தரிக்காய், பாதிஞ்சானு, உருளைக்கிழங்கு, பத்தாத்திசும், பீர்க்கங்காய், கர்உன், தக்காளி, தமாத்திமுன், கீரை, பக்லுன், மிளகாய், ஃபில்ஃபிலுன், கரட், ஜஸரும். வசலாம். மரக்கறி வகைகள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பழங்கள்: வாழைப்பழம், மவுசூன், மாதுளம் பழம், ரும்மானுன், செரிப்பழம், கருசுன், மாம்பழம், மாஞ்சு, பானிபூசணி, பித்தையுன், தோடம்பழம், பிர்த்துக்காலும், ஸ்ட்ராபெரி, ஃபராவிலத்துன். வசலாம். அடுத்த நிகழ்வாக அரபில் இலக்கங்களை கூறுவதற்காக சகோதரன் MN ஐமான் அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்பர் எண்ணிக்கை: சிஃப்ருன், சைஃபர், வாஹிதுன், 1, இஸ்னானி, 2, சலாசத்துன், 3, அர்பத்துன், 4, ஹம்சத்துன், 5, சித்தத்துன், 6, சபத்துன், 7, சமானியத்துன், 8, திஸ்அத்துன், 9, ஹஷரத்துன், 10. வசலாம். அரபில் இலக்கங்களை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஜகாத் பற்றிய ஒரு உரை, அதனை வழங்குவதற்காக சகோதரன் MAM ஷஹாட் அவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்மம் செய்வதன் மூலம் உங்களுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்காரியங்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய ரப்பிடம் இருக்கின்றது. அல் குர்ஆன். ஜகாத் கொடுக்க கடமையானவர்கள் தங்களுடைய பொருட்களுக்கு 100க்கு 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத் பெற தகுதியுள்ளோர் பகீர்கள், மிஸ்கீன்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஜகாத் வசூலிப்பவர்கள், விடுதலை பெறுபவர்கள், அடிமைகள், கடனில் மூழ்கியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஈடுபடுபவர்கள், வழிப்போக்கர்கள் ஆகியோர்கள். வசலாம். ஜகாத் பற்றிய ஒரு உரை, அதனை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக எமது குர்ஆன் மதரசாவுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர்களின் வருகை நிகழ்வு ஒரு கசீதாவோடு நடைபெற இருக்கின்றது. அவர்களை வரவேற்கும் முகமாக அந்த கசீதாவை பாடுவதற்காக சகோதரர்களான MA அம்மார், MA ஆக்கில் ஆகியோர் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருக வருக வருகவே தம்பி தங்கைகள் வருகவே, உள்ளம் உருகி பாடிடவே. வருக வருக வருகவே, வருக வருக வருகவே தம்பி தங்கைகள் வருகவே, உள்ளம் உருகி பாடிடவே. வருக
வருக வருகவே. எண்ணிலடங்க சலவாத்தும் கல்வின் நிறையாய் சலாமும் இல்மை நீங்கள் கற்றிடவே வருக வருக வருகவே. வருக வருக வருகவே. தம்பி தங்கைகள் வருகவே. உள்ளம் முருகி பாடிடவே வருக வருக வருகவே. அல்லாஹ்வை நாம் தொழுதிடுவோம், மார்க்க அறிவை பெற்றிடுவோம். திரைமறையாமல் குர்ஆனை அனுதினமும் நாம் ஓதிடுவோம். வருக வருக வருகவே. தம்பி தங்கைகள் வருகவே. உள்ளம் முருகி பாடிடவே வருக வருக வருகவே. வசலாம். அடுத்த நிகழ்வாக ஹதீஸ் ஒன்றை வழங்குவதற்காக சகோதரன் MIM இர்சான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் திறவுகோல் قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الذكر السلام. ஹதீஸை வழங்கிச் சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு கசீதா, அதனை வழங்குவதற்காக சகோதரரான MNF யும்னா, MN ஐதா ஆகியோர் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமலான், எங்கெங்கும் நிறைந்தோனேற்றிடும் ரமலான். தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமலான், மங்களங்கள் பொங்கிடும் மாதமாம் ரமலான். எங்கெங்கும் நிறைந்தோனேற்றிடும் ரமலான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமலான். இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமலான், பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமலான். அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமலான், வானவர் இறங்கும் வாசமாம் ரமலான். பாவங்கள் கரிக்கும் பாசமாம் ரமலான், நேர்வழி செலுத்தும் நேசமாம் ரமலான். இறை காதலரின் சுவாசமாம் ரமலான். மர்ஹபன் அஹ்லன் வஸஹ்லன் ரமலான், வருகவே வருகவே வாகையாம் ரமலான். இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமலான், பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமலான். அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமலான். தித்திக்கும் தேன்மழை தெரிவிக்காமல் நிறம், வாஞ்சனையால் ஓதவே வழிகாட்டும் ரமலான். திக்ரு ஸலவாத்தொலி திக்கெங்கும் முழங்க, கல்வியில் பேரொளி ஏற்றிடும் ரமலான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமலான், எங்கெங்கும் நிறைந்தோனேற்றிடும் ரமலான். தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமலான், மர்ஹபன் அஹ்லன் வஸஹ்லன் ரமலான். வருகவே வருகவே வாகையாம் ரமலான், நாயனின் காட்சியை கண்டிடும் ஆனந்தம். இஃப்தாரின் பொழுதில் தந்திடும் ரமலான், மஹ்ஷரில் மன்றாடி வையானில் சேர்த்திடும் நேயனோன்பதனை நல்கிடும் ரமலான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமலான், எங்கெங்கும் நிறைந்தோனேற்றிடும் ரமலான். தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமலான்,
இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமலான் பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமலான் அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமலான் மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லன் ரமலான் வருகவே வருகவே வாஹையா ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கசீதாவை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்து எமது மாணவர் மன்ற இறுதி நிகழ்வாக பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல் ஃபதஹ் குர்ஆன் மദ്രസാவின் முஅல்லிம் ELM ஷஹீர் மௌலவி மனாரி முஅல்லிம் அவர்கள் அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள் ஒவ்வொரு மாணவர் மன்றத்திலையும் நாங்கள் பரிசு கொடுப்போம் இல்லையா? பரிசு கொடுக்குறோம் தானே? பரிசு கொடுக்குறோம். ஒழுக்கமாகிக்கிறோம். உங்களுக்கு பரிசு கொடுக்குறது வேற எதை பரிசு கொடுப்போம்? டெய்லி அட்டென்ஷன். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் மദ്രസാவுக்கு லீவ் எடுக்காம வாரவங்களுக்கும் நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். அதே போல எக்ஸாம் இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆரம்பத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாசம் எக்ஸாம் வச்சிருந்தோம். இப்போ நாங்கள் அதை 3 மாசம் ஆக்கிக்கிற 3 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் நடந்து அந்த எக்ஸாம்ல யாரு முதலாவது வாரீங்களோ அவங்களுக்கு நாங்க கிஃப்ட் கொடுக்கணும். கடைசியா நடந்த எக்ஸாம் நாங்க டிசம்பர்ல வச்சிருந்தோம். 2024 டிசம்பர் மாசம் நாங்க எக்ஸாம் வச்சிருந்தோம். அந்த எக்ஸாம்ல 5வது வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸாம் நடக்கல. அவங்க சின்ன புள்ளைகள் என்றதால நாங்க எக்ஸாம் வைக்கல. இந்த வருஷத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் எக்ஸாம் நடக்கும். அதுல முதலாவது வருடம் முதலாவது கிளாஸ் முதலாவது வகுப்பு மாணவர்கள்ல எக்ஸாம் நடந்து அவங்கள முதலாவது இடத்தை வந்த ஒரு மாணவர் இருக்கிறார். அதே போல 2வது வகுப்பில் எக்ஸாம் நடந்து முதலாவது இடத்தை வந்த ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று 3வது வகுப்பில் 4வது வகுப்பில் இப்படி எல்லா பாடங்களிலும் ஏ இடத்தை நாங்க குறிப்பிட்ட மார்க்ஸ் போட மாட்டோம். ABCD என்று சொல்லித்தான் நாங்க தரம் போடுறது. அதுல எல்லா பாடத்திலையும் ஏ எடுத்தால் அவங்களுக்கு நாங்க கிஃப்ட் கொடுப்போம். அந்த அடிப்படையில முதலாவது வகுப்பு மாணவர்கள்ல ஏ எடுத்த மாணவருக்கான கிஃப்ட் அதாவது பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எமது குர்ஆன் மதரசா அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமாவாக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அஸ்ரா முஅல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு வரும்படி அழைக்கின்றோம். பரிசில்களை வழங்கி செல்வதற்காக வேண்டி 1ஆம் வகுப்பு மாணவன் AM அம்மார் அவர்களை நாம் அழைக்கின்றோம். AM அம்மார் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடைந்த ஒரு மாணவர், ஏ எடுத்த மாணவர் எல்லா பாடங்களிலும். அல்லாஹு அக்பர். அதே போன்று 2வது வகுப்பு மாணவி, ஒரு மாணவி தான் அதிலே எடுத்திருக்கிறார். அந்த மாணவி MN ஹன்ஃபா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசில்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அதே போன்று 3வது வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன், அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை எடுத்த ஒரு மாணவன் MNM முஹ்சி அவர்களை, அப்துல் முஹ்சி அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பரிசில்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் முஅல்லிமா அவர்களுக்கு அடுத்ததாக பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி
எமது குர்ஆன் மதரசாவில் முஅல்லிமாவாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்னா முஅல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவருடைய கரங்களால் பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி 4வது வகுப்பு மாணவர்கள் இருக்கின்றார்கள். அது ஒரே வகுப்பில் 3 மாணவர்கள் இருக்கிறார்கள். 4வது வகுப்பில் 3 மாணவர்கள் இருக்கிறார்கள். 3 மாணவர்களும் ஏ இடத்தை எடுத்துக்கொண்டவர்கள். அதில் முதலாவது மாணவி எம்.ஆர். ஹவ்வா அவர்களை அழைக்கின்றோம். அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவி. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக ஒரு மாணவன் அந்த மாணவன் எஸ். உகாஷா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவரும் அனைத்து பாடங்களிலும் ஏ எடுத்த ஒரு மாணவன். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக ஒரு மாணவி டி.ஆர். ஹயா அவர்களை நாம் அழைக்கின்றோம் இந்த இடத்துக்கு. அவருக்குரிய பரிசில்களையும் எடுத்து செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். நன்றி முஅல்லிமா அவர்களுக்கு. அடுத்ததாக நாம் எமது குர்ஆன் மதரசாவுக்கு தொடர்ச்சியாக வருகை தந்தவர்களுக்குரிய பரிசில்கள் வழங்க இருக்கின்றோம். ஆரம்பத்திலே ஒவ்வொரு மாதங்களும் வருகை தரக்கூடிய அனைத்து நாட்களுக்கும் வருகை தரக்கூடிய மாணவர்களுக்கு நாம் பரிசில்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். அதற்கு மாற்றமாக 2 மாதங்களுக்குரிய மாணவர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இந்த வருடம். அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் 2024 டிசம்பர் மாதம், 2025 ஜனவரி மாதம், இந்த 2 மாதங்களிலும் விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக வந்த மாணவிகளுக்காக வேண்டி பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த பரிசில்கள் 2 வகுப்பு மாணவிகள் இருக்கிறார்கள். 1வது வகுப்பில் யாரும் தொடர்ச்சியாக வரவில்லை. 2வது வகுப்பில் 3 மாணவிகள் இருக்கின்றார்கள். 3 மாணவிகள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வந்த 2 மாணவிகள். அவர்களுக்குரிய பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி முஅல்லிமா அஸ்ரா முஅல்லிமா அவர்களை நான் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். பரிசில்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி எம்.என். ஆசியா அவர்களை அழைக்கின்றோம். எம்.என். ஆசியா தொடர்ச்சியாக 2 மாதங்கள் விடையளித்தவர்கள். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எம்.என்.எஃப். யும்னா அவர்களை நாம் அழைக்கின்றோம். யும்னா தொடர்ந்து 2 மாதங்கள் விடுமுறை எடுக்காமல் எமது குர்ஆன் மதரசாவுக்கு சமூகம் அளித்தவர்களில் ஒருவர். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எம்.என். ஹைதா அவர்களையும் நாம் அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் எமது குர்ஆன் மதரசாவுக்கு வந்தவர்களில் ஒருவர். அல்லாஹு அக்பர். நன்றிகள் முஅல்லிமா அவர்களே. அடுத்ததாக பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி குர்ஆன் மதரசாவில் கடமையாற்றக்கூடிய முஅல்லிமா அம்னா முஅல்லிமா அவர்களை நாம் அழைக்கின்றோம். அவர்களுடைய கரங்களால் பரிசில்களை வழங்கி செல்வதற்காக வேண்டி 3வது வகுப்பில் எவரும் தொடர்ச்சியாக வரவில்லை. 4வது வகுப்பிலும் எவரும் தொடர்ச்சியாக வரவில்லை. 5வது வகுப்பில் சிறிய வகுப்பில் 2 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 2 மாணவர்கள். அதில் முதலாவது என்.பி. ஃபஹ்மி அவர்களை நாம் அழைக்கின்றோம். ஃபஹ்மி தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் குர்ஆன் கண்டவர்கள். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எம்.என். உஸ்மான் அவர்களையும் அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வந்தவர்களில் ஒருவர். அல்லாஹு அக்பர். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் முஅல்லிமா அவர்களே. அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது 2024 ஆண்டுக்குரிய ஒரு பரிசில்கள். 2 நபர்கள் இருக்கிறார்கள். 2024 ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரும் வரைக்கும் ஒரு நாள் கூட எமது குர்ஆன் மதரசாவில் விடுமுறை எடுக்காமல் வந்த
2 பேர் இருக்கிறார்கள். முழு குர்ஆன் மதரசாவிலும் 2 பேர்கள் இருக்கிறார்கள். அவருக்குரிய பெருமதியான ஒரு பரிசில்களை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலே வரவேற்கத்தக்கவர்கள் அந்த 2 பேர்களும். எத்தனையோ வகுப்புகள் இருந்தாலும், எத்தனையோ பிராக்டிஸ்கள் இருந்தாலும், எல்லாத்தையும் விட எனக்கு குர்ஆன் மதரசா தான் முக்கியம், குர்ஆன் பாடம் தான் முக்கியம் என்று குர்ஆன் மதரசாவுக்கு வந்தவர்கள் தான் இவர்கள். உண்மையிலே நாம் பாராட்டக்கூடியவர்கள். ஆம், அந்த வகையிலே 2024ஆம் ஆண்டு முழுவதுமாக 12 மாதங்களிலும் விடுமுறை ஒரு நாள் கூட எடுக்காமல், குறைந்தபட்சம் ஒரு நாள் கூட ஏதாவது ஒரு நோய்க்காக எடுத்திருப்பார்கள். அப்படியும் எடுக்கவில்லை. காய்ச்சலின் காரணமாக கூட குர்ஆன் மதரசாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு எனக்கு காய்ச்சல் என்று சொல்லி சென்றவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள். உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட 2 நபர்களில் ஒருவர் அவருக்குரிய பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி எமது குர்ஆன் மதரசா முஅல்லிமா அஸ்ரா முஅல்லிமா அவர்களை நாம் அழைக்கின்றோம் இந்த இடத்துக்கு. அந்த மாணவிகளில் 2வது வகுப்பு மாணவி ஒருவர் இருக்கிறார். 2வது வகுப்பு மாணவி MN ஆசியா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். MN ஆசியா 2024ஆம் ஆண்டு விடுமுறை எடுக்காமல் வந்தார்கள். அல்லாஹு அக்பர். தொடர்ச்சியாக இந்த வருடமும் இனிமேலும் வர வேண்டும் என்பதாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அடுத்த பரிசில்களை வழங்கிய முஅல்லிமாவுக்கு நன்றிகள். அடுத்த பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி அம்னா முஅல்லிமா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த மாணவன் 5வது வகுப்பு ஒரு மாணவன். ஜனவரி ஆரம்பிக்கப்படவில்லை, நான் நினைக்கிறேன் மார்ச் ஆரம்பிக்கப்பட்டது குர்ஆன் மதரசா என்று. மார்ச் அல்லது பிப்ரவரி, ஞாபகம் இல்லை சரியாக. அந்த ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து கடைசி நாள் வரும் வரை, டிசம்பர் நாள் வரும் வரைக்கும் விடுமுறை எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாணவன், அந்த மாணவனை நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். NP ஃபஹ்மி அவர்களை நாம் அழைக்கின்றோம். விடுமுறை எடுக்காமல் வந்த ஒரு மாணவன். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹு கைரான் முஅல்லிமா அவர்களே. ஆம், உண்மையிலேயே இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இதே போன்று அனைத்து மாணவர்களும் விடுமுறை எடுக்காமல் குர்ஆன் மதரசாவுக்கு சமூகம் அளிப்பீர்களானால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்குரிய இந்த பரிசில்கள் ஏற்பாட்டை, எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் செய்து தருவோம் என்ற வாக்குறுதி என்னிடம் உள்ளது. நான் வந்ததிலிருந்து உங்கள் அனைவருக்கும் வருகைக்காக வேண்டி பரிசுகள் தந்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆம், அன்பான பெற்றோர்களே, புதிதாக குர்ஆன் மதரசாவுக்கு உங்களுடைய மாணவர்களை உள்வாங்குகின்றீர்கள். உங்களுடைய மாணவர்களை எங்களுடைய கண்காணிப்பையும் விட உங்களுடைய கண்காணிப்பு தான் ஆக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உங்களுடைய மாணவன் குர்ஆன் மதரசாவுடைய நாட்களில் 2.5 அல்ல 1.5 மணித்தியாலம் தான் எங்களுக்கு உங்களுடைய மாணவர்கள் தேவைப்படுகிறார்கள். 1.5 மணித்தியாலம். நாங்கள் எந்த டைம்லிருந்து எந்த டைம் வரைக்கும் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அந்த 1.5 மணித்தியாலமும் எங்களுக்கு உங்களுடைய மாணவ மாணவிகள் சம்பூர்ணமாக வேண்டும் என்பது தான் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அதில் குறைபாடு வைத்து விட வேண்டாம். எங்களோட மகனுக்கு கிளாஸ் போட்டுச்சு, இல்லை அங்க போனோம், ஆக கஷ்டமான ஒரு நிலைமை, முக்கியமான ஒரு தேவை, ஜனாசா வீடாக இருந்தால் தாராளமாக நாங்கள் அனுமதி தருவோம். மாற்றமாக திருமண வீடுகள், அந்த வீடுகள், இந்த வீடுகள், அங்க சாப்பாடு, இங்க சாப்பாடு, எதுக்கும் அல்லாஹுக்காக வேண்டி யாரும் எங்களிடத்துல எந்த ஒரு அனுமதியும் கேட்டு வர வேண்டாம். நாங்கள் கொடுக்கப்படவும் மாட்டோம். கிளாஸுகள் போடுறது, பிராக்டிஸ் போட்டு கொஞ்சம் அரை லேட்டாகி வருவாங்க முஅல்லிமா என்று சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம், அன்றைய நாள் உங்களோட குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்க, லீவ் எடுத்துக்கொள்ளுங்க என்பதாக நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு 1.5 hour உங்களோட குர்ஆன் மதரசா பிள்ளைகள் வேணும். அந்த 1.5 hour விட ஏனைய மற்ற அனைத்து நேரங்களும் அந்த குர்ஆன் அந்த பிள்ளைகள் உங்களோட தான் நீக்க போகுது. அதே போல பாட விஷயத்துல நாங்க எப்படி குர்ஆன் மதரசாவுல கையாள்றோமோ அதே விடவும்
பன்மடங்கு எப்படி உங்களோட பாடசாலைக்காக வேண்டி நீங்க உங்களோட மாணவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்குறீங்களோ அதுல அரைவாசாவது குர்ஆன் மதரசாவுடைய பாடத்துக்கு உங்களோட நேரம் எனக்கு வேணும். குர்ஆன் மதரசா பாடத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டுல சொல்லிக் கொடுங்க. குர்ஆன் மதரசாவில் நாங்க சொல்லி கொடுத்து மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. உதாரணம் ஒன்று சொல்றேன். எங்கட கை ஈக்குது, எங்கட கையால ஒரு சத்தம் வரணும்டா ஒரு கையை வச்சு எந்த ஒரு சத்தமும் கொண்டு வர இயலாம். அதுதான் உண்மை. ஒரு கை ஈக்குது, எவ்வளோ தான் அசைச்சாலும் சத்தம் வராது. அப்ப சத்தம் வரணும்டா எங்கட இந்த கையோட இன்னும் ஒரு 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 வஸ்துன்னு சேரணும். உதாரண அடுத்த கை சேரணும், அல்லது இந்த சொஹரு சேரணும், அல்லது ஏதாவது ஒரு பெஞ்ச் ஒன்று சேரணும். இப்படி சேர்ந்தால்தான் சத்தம் வெளியே வரும். ஒரு கையை நாங்க எவ்வளவு தான் அசைச்சாலும் சத்தம் வராது, காத்தோட பட்டாலும் சத்தம் வராது. அதே போல நாங்க ஒரு கை, பெற்றோர்கள் நீங்க ஒரு கை. அப்ப ரெண்டு கையும் எப்ப இணையுமோ உங்களோட பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நீங்க குறுகிய காலத்துல, மிச்சம் நாள் தேவையில்லை எங்களுக்கு, குறுகிய காலத்துல உங்களோட பிள்ளைகளோட முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க. நாங்க பார்த்துட்டோம், மாஷா அல்லாஹ், நாங்க பார்த்துட்டோம். நீங்க உங்களோட பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்க்கணும்டா உங்களோட ஒத்துழைப்பு 100% எங்களுக்கு தேவை என்றதை நாங்க ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களோட பிள்ளைகளையும் மாணவர்களையும் மாணவிகளையும் விடுமுறை எடுக்காம குர்ஆன் மதரசாவுக்கு வரவைங்க. குர்ஆன் மதரசா விடுமுறை என்று சொன்னால் உத்தியோகபூர்வமாக எங்களோட வாட்ஸ்அப் குழுமம் இருக்குது. நான் உங்களை இன்னும் அட் பண்ணல, அதுக்கு நாங்க அட் பண்ணுவோம். அட் பண்ணினதுக்கு பின்னால அதன் மூலமாக நாங்க அறிவிப்போம், இப்படித்தான் இன்றைக்கு குர்ஆன் மதரசா விடுமுறை, இத்தனாம் தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரை கால விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது, இத்தனாம் தேதி தான் எங்களோட குர்ஆன் மதரசா ஸ்டார்ட் ஆகுது. இல்ல டைம் மாத்திக்கிறோமா, நாங்க டைமே போடுவோம். இத்தனை மணிக்கு உங்களோட பிள்ளைகளை கிளாஸ் தான் போடுவோம். உங்களோட கிளாஸ் நாங்க எத்தனாம் கிளாஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். 5வது கிளாஸா 6வது கிளாஸான்னு சொல்லுவோம். அப்ப 5வது கிளாஸுக்கு இத்தனை மணிக்கு வாங்கன்னு நாங்க அறிவிப்போம். பிள்ளைகள்கிட்டையும் சொல்லி அனுப்புவோம். நாங்க சொல்லி அனுப்பி நாங்க குரூப்ல போடலென்றால் அன்றைக்கு நாங்க எதுவும் மாற்றம் செய்யல என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ்மா கோல் எடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கு மாணவர் மன்றம் தானே, எங்களோட பிள்ளை குர்ஆன் மதரசா இருக்கிறான், நாங்க குரூப்ல ஒன்றுமே போடல, இன்னைக்கு வரவானா இந்த பிள்ளைகள் வரவானான்னு சொல்லி போடவே இல்லை. வல்லமையாக குர்ஆன் மதரசா வர மாதிரி வரணும். டைமை போட்டோம், இத்தனாம் தேதிக்கு மாணவர் மன்றம் இருக்குது, இந்த டைமுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி எல்லா மாணவர்களுக்கும் டைமை போட்டோம். அப்ப போஸ்டர் ஒன்று அடிச்சு போட்டோம்னாங்க. அப்ப அந்த டைமுக்கு எல்லாரும் வந்துடணும். அப்ப நாங்க லீவுன்னு சொன்னா இத்தனாம் வகுப்புக்கு நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க யாருக்கும் லீவு கொடுக்க மாட்டோம். இந்த மாணவனுக்கு லீவ், இந்த மாணவிக்கு லீவ், இப்படி நாங்க கொடுக்கறதாக இருந்தால், விடுமுறை வழங்குறதா இருந்தால் முழு கிளாஸுக்குமே விடுமுறை தான், குறிப்பிட்ட மாணவர்களுக்கு இல்லை. 1ஆம் வகுப்புண்டா இன்றைக்கு நாங்க திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் என்றா 1வது வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பா நாங்க போட்டுருவோம். ஒருத்தர் 2 பேருக்கு நாங்க விடுமுறை கொடுக்கறல்ல. இப்ப குறிப்பிட்ட அந்த 1.5 ஹவரும் உங்களோட மாணவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதே போல வீட்டுடைய நேரம், வீட்டுடைய சூழலை சரியாக்கி கொள்ளுங்க. குர்ஆனுடைய சூழலாக, தீனுடைய சூழலாக, தொழுகையுடைய சூழலாக, மார்க்கத்துடைய சூழலாக மாத்திக்கொள்ளுங்க. நீங்க எப்படி தொழுகிறீங்களோ அதே போல உங்களோட பிள்ளைகள் உங்களை கிட்ட வச்சு தொலை பழக்குங்க, ஒழுக்கத்தை பழக்குங்க, நாங்களும் சொல்லிக் கொடுப்போம் என்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த இடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்வாக நன்றி உரை அதனை வழங்குவதற்காக இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் ஹாஷிம் அவர்கள் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மாணவர் மன்றத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அல்-ஃபதா குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா உட்பட சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல்-ஃபதா குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் பெறக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை இறுதி வரை அழகாக செய்து முடிக்க உதவி செய்த அல்லாஹ்வுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மாணவர் மன்றத்தை சரியாகவும் முறையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் எங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா விடயங்களிலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஅல்லிமா இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது சிறார்கள்
நிகழ்ச்சிகளை பார்க்க இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் லைவ் ஊடாக பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் நலன் விரும்பியல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இம்மாணவர் மன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவேறுகின்ற இறுதியாக சலாத் கூறுவதற்காக சுகாஷ் அவர்களை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். காதலில் விழுந்தேன் காலம் கரைவதை மறந்தேன் நபியின் காதலில் விழுந்தேன் காலம் கரைவதை மறந்தேன் மதிமயக்கும் மதிலம் வந்தேன் திரும்பி செல்லும் திசையை மறந்தேன்.